பெருமாள் கோயிலில் இந்த மார்கழி மாதம் உற்சவம் நடந்துகிட்ருக்கு. பகல் பத்து ராப்பத்து அப்படிங்கிறது எல்லா பெருமாள் கோயிலையும் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது சொர்க்கவாசல் திறப்பு விழா வருது. இந்த பகல் பத்து ராப்பத்தில் நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, பக்தர்கள் நிறைய பேர் அவர்கள் தானாக முன் வந்து தங்களுடைய செலவுகளில் நிறைய சீர்வரிசைகள் கொண்டு வந்து சாமி முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு பூஜை பண்ணுறது வழக்கமாக இருக்குது. இந்த பகல் பத்துக்கு கடந்த ஆண்டு 101 தட்டு சீர்வரிசை வச்சு அந்த குழுவினர் இங்கே பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க பெருமாள் கோயிலில். இந்த ஆண்டு சனிக்கிழமை அந்த பகல் பத்தினுடைய உற்சவம் தொடங்கும் பொழுது 501 தட்டு சீர்வரிசையோடு அந்த குழு திருப்பாவை திருவம்பாவை அப்படி இருக்கக்கூடிய அந்த மார்கழி மாத கட்டளைதாரர்கள் குழுவானது ஒவ்வொரு ஆண்டும் இது சிறப்பாக பண்ணுறாங்க. அவங்க சிறப்பாக பண்ணுறதுல இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரிகள், இங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர்கள், அப்புறம் அந்த அரசியல் சார்ந்த நபர்கள், இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருகிறது. இந்த 501 தட்டு அவங்க அந்த குழுவினர், அந்த திருப்பாவை குழு, திருவம்பாவை குழு, ராப்பத்து, பகல் பத்து அப்படி தனித்தனியாக ஒரு குழு இருக்குது. அந்த குழுக்காரங்க வச்சு பண்ணுறாங்க. அந்த குழுவில் தட்டு கொண்டு வரவங்க கிட்ட கடந்த ஆண்டு 101 தட்டுக்கு 1000 ரூபா ஒரு தட்டுக்கு வசூல் பண்ணினதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த ஆண்டு 501 தட்டு அதை பண்ணியிருக்கிறாங்க. 501 தட்டாக பண்ணி தட்டுக்கு 1000 ரூபா வாங்கினதா பொதுமக்கள்கிட்ட இருந்தையும் பக்தர்கள்கிட்ட இருந்தையும் குற்றச்சாட்டு வருகிறது. அது உண்மையா அப்படின்னு கேட்டால் கோயில் நிர்வாகம் கோயில் தரப்பில் மறுக்கிறாங்க. பொதுமக்கள் தரப்பில் இருந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சு ஆய்வு பண்ணி அதை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த மாதிரி இருக்கிறது உண்மையிலேயே அறநிலைத்துறையினுடைய அந்த அக்கௌண்ட்டுக்கு போகுதா போகலையா? இப்போ 501 தட்டுக்கு 1000 ரூபானா 5 லட்சம் ரூபா ஆகுது. இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு ரசீது போட்டிருக்காங்களா? 5 லட்சம் ரூபா வாங்கி யார் எடுத்துன்னு போறா? கோயிலுக்கு வருதா? அறநிலைத்துறையினுடைய அக்கௌண்ட்டுக்கு வருதா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அறங்காவலர் குழுவும் பிரிச்சுக்குவாங்களா? இது எந்த வகையில் சாத்தியமாகும்? இது எப்படி பொதுமக்கள் பொறுத்துக்கிட்டு போகிறது? நாங்கள் பிரியப்பட்டு கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு கொண்டு வரதுக்கு அதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? அந்த வசூல் பண்ணுற 5 லட்சத்தையும் கணக்கு காட்டாமல் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? கேட்டால் முழுசாக மறைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்கள் கோயிலில் பூஜை பண்ணுறதுக்குன்னு நாங்கள் ஒரு கட்டளை நிர்ணயம் பண்ணுறோம். அந்த கட்டளைக்கு உண்டான ஒரு பணத்தை மட்டும்தான் நாங்கள் வசூல் பண்ணி ரசீது போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் தரப்புலேருந்து நிர்வாக தரப்புலேருந்து நமக்கு தெரிவிக்கிறாங்க.